லூசிஃபயர் 2 மோகன்லால் அவர்களுடைய படம். இந்த படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சவுத் இந்தியாவிலும் சரி, ஓவரால் இந்தியாலையும். இந்த படம் பார்ட் 1 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிரட்டலாக வந்து இருந்திருக்கும். இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது இப்போ 2025 ரிலீஸ் ஆக போகுது. வருகிற மார்ச் 27 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸு செம்மையாக இருந்துச்சு. பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவம். இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு ஒன்று தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜும், கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய லோகேஷ் கனகராஜும், இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோ, அதாவது பிருத்திவிராஜ் சுகுமார்ன்றவர் ஒரு டாப் ஆக்டர். மலையாளத்தில் கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். அப்படிப்பட்டவர் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து வந்து அவர் எப்படி சொல்கிறது, மோகன்லாலை வந்து ஒரு சின்ன சின்ன அசைவுகளும் பார்த்து என்னோட தலைவனை நான் எப்படிடா காட்டணும்னு ஒரு குட் பேட் அக்லிக்கு ஆதித்ய ரவிச்சந்திரன் மாதிரி இறங்கி பண்ண படம் தான் இந்த லூசிஃபயர் பார்ட் 1 அப்படிங்கிறது. பார்ட் 1 சும்மா பிச்சுக்கிட்டு செம்ம கலெக்ஷன். மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுடைய கரியர்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கலெக்டட் மூவிஸ் லிஸ்ட்டில் இந்த படமும் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன் பண்ணப்படும். இதோட பார்ட் 2வும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. பெரிய லெவலில் வந்து இந்த படம் கலெக்ஷன் பண்ணோம். சவுத் இந்தியா, பேன் இண்டியா லெவலில் பல மொழிகளில் இந்த படம் வருது. நிறைய கலெக்ஷன் பண்ண போது. பட் பிருத்திவிராஜ் பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துருப்பாரு. பட் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வந்து வரப்போகிறார் பார்ட் 2ல். ஸோ இப்போ பார்ட் 1 பார்த்தோம்னா சும்மா தெரிச்சிருக்கோம் கதை. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பாலிட்டிக்ஸு நிறைய விஷயம். மோகன்லால் வந்து அந்த வேஷ்டி சட்டையில் அப்படியே மாதம் வந்துட்டு போவார். சும்மா ஜில்லா படத்தில் வரா மாதிரி அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் விவேக் ஓபராய் அவர் ஒரு இது பண்ணியிருப்பார். அவருடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராக இருக்கும். அரசியல் சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருக்கும். பட் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லூசிஃபயர் 2க்கு வந்து கண்டிப்பாக அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தான். ஸோ இந்த லூசிஃபயர் பார்ட் 2 அப்படிங்கிறது அதுதான் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படி தான் சொல்லணும். மோகன்லால் ஃப்ரேம் டு ஃப்ரேம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னோடய தலைவனுக்கு எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிருத்திவிராஜ் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாரு. அவருக்கு இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கோட்டு போட்டுட்டு வராரு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சீன் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த சீனு இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரியே ஒரு காட்சி ஒன்று வச்சுருக்காங்க மோகன்லால் அவர்களுக்கு. அது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழில் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அது வந்து நம்ம இப்போ சொல்லலாமா வேணாமான்னு அது சொல்லியிருக்கிறாங்க. அது ரஜினிகாந்த் அவர்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் சம்பவத்தை தான் இதில் வச்சுருக்கோம் அப்படின்னு. பட் அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் அது ரஜினிகாந்தா இல்லை யாரை பார்த்து எடுத்து வச்சாங்க அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை தூக்கி மோகன்லால் அவர்களுடைய அந்த இன்ட்ரொடக்ஷனுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க ஒரு சீனு. அதெல்லாம் பார்த்தோம்னா தேட்டரே மாசாக இருக்கும். அந்த லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மியூசிக் வந்து பார்த்தோம்னா பார்ட் 1ல் அதே டீம் தான். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே அதே டீம் தான் பண்ணியிருக்காங்க. ரிட்டன்லேருந்து எல்லாமே அவங்க தான். ஸோ படம் பார்த்தோம் அப்படின்னா அதை விட இது டபுள் மடங்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பேன் இண்டியா அந்த ஒரு வைப்பில் பெரிய லெவலில் ஒரு கலெக்ஷன் பண்ணோம். ஸோ மோகன்லால் அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, ஒரு பெரிய ஹீரோ இறங்கி என் தலைவனுக்கு நான் தான் பண்ணுவேன்றது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்டிஆர் சிம்பு இறங்கி ஒரு படம் அஜித் சாருக்கு ஒரு பெரிய ராவான ஒரு படம் குட் பேட் அக்லி மாதிரி பண்ணாருன்னா அது எப்படி தீயாக இருக்கும். ஸோ நமக்கு ஆனால் ஒரு ஃபேனுக்கு தான் தெரியும் எப்படி நம்ம தலைவனை காட்டணும். அது மாதிரி தான் வந்து மோகன்லால் சார் காமிச்சிருக்கிறாரு. ஸோ பார்க்கலாம். இந்த லூசிஃபயர் இப்போ புக்கிங்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போவே அடுத்த வாரத்துக்கு இப்போவே புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு நிறைய இடங்களில் ஃபுல்லு. ஸோ இது வந்து பெரிய ஒரு கலெக்ஷனை வந்து பண்ண போகுது இந்த படம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் வந்து நடக்க போகுது. லூசிஃபயர் 2 1 விட வேறு லெவலில் இருக்குமா இல்லை எப்படி வந்து இது இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காட்டனில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.